ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம விஜயும் காவேரியும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம பாட்டிமா, என்ன விஜய் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம், காவேரிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி, காவேரிக்கு வளகாப்பு செய்கிறோம்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா, நீ புது ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுப்பா, காவேரியும் தான் போடக்கூடாது. முன்னாடி நம்ம 5வது மாதத்துக்கு வளகாப்பு செஞ்சோம்ல, அதே சேரியை தான் இப்போது காவேரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாப்பா, இதுவும் ஒரு சம்பிரதாயம் தான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க பாட்டி, என்னமோ சொல்கிறீங்க, இதுவும் இருந்துட்டு போகட்டுமே, இதை என்னைக்காவது ஃபங்க்ஷனில் கட்டிக்கிட்டோம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, வாங்க 2 பேரும் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது நம்ம காவேரியும் விஜயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. நம்ம காவேரி, ஏன் விஜய், நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருக்கோம், என் வயிற்றில் பாப்பா இருக்கிறப்போ நீங்கள் என் கூடவே இருந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி அக்காவுக்கும் ஆசையாக இருக்கும்ல, ஏக்கமாக இருக்கும்ல, மாமா அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இருக்கும் காவேரி, ஆனால் உன் அக்கா ரொம்ப பாவம். பணத்துக்காக குமரன் பிரதர் அவ்வளோ தூரம் போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பணத்தை விட பார்த்தா பொண்டாட்டியும் அதுக்கப்புறம் குழந்தையும் தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. ஆனால் அவர் கங்காவோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேலைக்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அதுவும் கரெக்டு தான். ஆனாலுமே இப்போது கங்காக்கா கூட குமரன் மாமா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் காவேரி, ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கும். பாவம் அக்கா, ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ கூட ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க. இப்போது கங்காவுக்கும் சேர்த்து தான் நம்ம காவேரி வந்து சாரீ எடுத்துகிட்டு வந்துருக்குவாங்க. இப்போது காவேரி வந்து கங்காவோட ரூமுக்கு போயிட்டு, அக்கா இந்தாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், பிரித்து பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பிரித்து பார்க்குறாங்க. என்ன காவேரி, எதுக்காக சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? இல்லைக்கா, கடைக்கு போகணும், எனக்குமே எடுக்கிறதுக்காக தான் இவர் கூட்டிகிட்டு போயிருந்தார், அதான் உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு காவேரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்கட்டும்க்கா, நீயும் என் அக்கா தானே, அதனால தான் உனக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா நல்லா இருக்காம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாரதா இருந்துட்டு, ஏய் சூப்பராக இருக்குடி, நீ செலெக்ஷன் பண்ணது போய் தப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே விஜய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. கங்காவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆசை வந்து அவங்க பணக்கார வாழ்க்கையை வாழணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க நினச்சது எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு பிடிக்காத குமரனை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குமரன்னாவே நம்ம கங்காவுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது. காலப்போக்கில் எல்லாமே மாறி அதாவது குமரன் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நம்ம கங்கா வந்திருப்பாங்க. இப்போ குமரன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போது குமரன் அவங்க கூட இல்லை. குமரன் கூட இருந்தப்போ நம்ம கங்கா ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கள. இப்போது அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கி தவிக்கிறாங்க. கூட இருக்கிறத விட ஒரு வார்த்தை பேசினா போதுன்ற அளவுக்கு அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போல்லாம் நம்ம குமரனை கங்காவால் ரீச் பண்ணக்கூட முடியறதில்ல. ரொம்ப நாளாச்சு பேசி, குமரன் நினப்பாவே இருக்குது. அப்படியே கண் கலங்குறாங்க. உடனே காவிரி இருந்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன் சாரி உனக்கு பிடிக்கலையா, எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. சாரியெல்லாம் நல்லா தாண்டி இருக்குது, குமரன் மாமா ஞாபகம் வந்துருச்சு, அவர் என் கூட இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல, பாப்பாவை நினச்சி நான் இப்போ வரைக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லுவோம். அக்கா என்னக்கா ஆச்சு, பாப்பா நல்லா தானே இருக்குது, ஆரோக்கியமாக தானே இருக்குது, பாப்பா நல்லா தானே இருக்குது, ஆனால் எங்கள் குமரன் மாமா கடைசி வரைக்கும் வராமல் போயிடுவாரோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது காவேரி. என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணுற, இப்படியெல்லாம் எப்போவுமே நீங்கள் யோசிக்கவே கூடாது. குமரன் மாமாவை பற்றி உனக்கு தெரியாதா, குமரன் மாமா உன் மேலே உயிரவே வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படியெல்லாம் யோசிக்கலாமா? குமரன் மாமா உனக்காக தான் அவ்வளோ தூரம் போயிட்டு காசு சம்பாதிக்கிறோன்னு போயிருக்காரு. உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானேக்கா போயிருக்காரு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுமே நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க.
இப்போது எங்கள் விஜயுமே ஆமாங்க கங்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. குமரன் பிரதர் சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பொறுக்கிறதுக்குள்ளவே வந்துடுவார். அவர் உங்கள் கூட இல்லை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவர் போயிட்டாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தானே இருக்கணும். கண்டிப்பாக குழந்தை பொறுக்கிறதுக்குள்ளே அவர் வந்துடுவார். வந்துருவாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாக இங்கே நம்ம கங்கா கேட்கவும், ஏங்க ஏங்க இப்படி கேட்குறீங்க? ஆமாம் விஜய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாக இருக்குது. அம்மாவோட நிலமை மாதிரி என்னுடைய நிலமை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்படிலாம் நடக்கவே நடக்காதுங்க. உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். பாப்பா வயிற்றில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டதெல்லாம் யோசித்து கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவுக்கு அழுகையை நிறுத்தவே முடியறதில்ல. ஓங்கி ஓங்கி அழுந்துடுறாங்க. மூச்சு திணறல் அதிகமாக வாங்கிக்குது. இங்கே நம்ம இது காவேரியும் சாரதாவும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அக்கா மூச்சு வாங்காமல் அக்கா அழுகாதுக்கா, மூச்சு அதிகமாக வாங்குது, அக்கா ஏதாவது ஆகிட போகுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதிகமாக மூச்சு திணறல் வந்துடுது. உடனே நம்ம சாரதா ஓடி போயிட்டு அவுட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. இங்கே நம்ம சிந்துவும் முத்துமலரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரதா ரொம்பவே வேகமாக ஓடி வந்து மூச்சு வாங்குறாங்க. முத்துமலர் சாரதாவை பார்த்துட்டு, என்னாச்சுக்கா, ஏன்க்கா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து கங்காவுக்கு மூச்சு திணறல் அதிகமாக வாங்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிந்து, நீ வந்து என்னென்னு பாரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து ரொம்பவே பதட்டமாக ஓடோடி வராங்க. கங்காவை கைப்பிடிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முகத்தெல்லாம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் இழுத்து பார்த்துட்டு, கண்டிப்பாக நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும், ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், விஜய் அண்ணன் நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் விஜய் ரொம்பவே பரபரப்பாக ஓடி போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கள் கங்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் உள்ள மொத்த பேருமே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்கே நம்ம கங்காவை அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் ஆகி ஆகணும், 1 நாள் 2 நாள் இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாரதாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்ன டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கங்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவள் நல்லா தானே இருக்கா, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே டாக்டர் இருந்துட்டு உயிருக்கு எதுவும் பயம் இல்லை, பாப்பாவும் குழந்தையும் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, மூச்சு திணறல் அதிகமாக இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பீட்டோட லெவல் ரொம்பவே அதிகமாக, அதாவது துடிக்கிறது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக துடிக்குது, அதை நார்மல் ஆக்கிற வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்கணும், ஏன்னா வயிற்றில் பேபி இருக்கிறதுனால இது கிரிட்டிக்கல் ஆகிடும், அதனால தான் நாங்கள் இங்கேவே இருக்க சொல்லியிருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க, 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலேயே எல்லாமே சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது கங்காவுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, இன்ஜெக்ஷனுமே போட்டிருக்குவாங்க. இப்போ மூச்சு திணறல் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. இப்போது மூக்கில் எல்லாமே டியூப் போட்டு வச்சுருப்பாங்க ஆக்சிஜன் போகிறதுக்காக. ஆக்சிஜனோட லெவல் வெளியே அவங்களுக்கு கம்மியாக இருக்குது, அவங்களால மூச்சு நார்மலாக விட முடியல, அதனால் இங்கே ஓட்டுவெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சாரதா, விஜய், காவேரின்னு இவங்க எல்லாருமே கங்காவை பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. கங்காவை பார்த்துட்டு இங்கே சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி இருந்துட்டு, அழுகாதம்மா, எதுவும் ஆகாது, அக்கா குமரன் மாமாவை பற்றி நினச்சி தான் இப்படி ரொம்பவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டதுனால தான் இப்படி நடந்திருக்கோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி கங்கா கிட்ட வந்து, அக்கா இங்கே பாருக்கா, எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்காதுக்கா, குமரன் மாமா உங்களுக்காக தான் அவர் அவ்வளோ தூரம் போயிருக்காரு, கண்டிப்பாக தப்பாக எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக ஓடோடி வந்துருவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, அவரை பார்க்கணும் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தவிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க, கங்கா நீங்கள் கவலைப்படாதீங்க கங்கா, நான் மலேசியா போயிட்டு குமரன் பிரதரை பார்க்குறேன், அவர் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன், அவரை கையோடு கூட்டிகிட்டு வரேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, இல்லை விஜய் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் எதுக்காக போகணும், அவருக்கே இப்போது ஒய்ஃபு குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அக்கறை வரட்டும், அப்படி வந்ததுக்கப்புறம் அவராக வரட்டும், நீங்கள் போயிட்டு அவரை கட்டாயப்படுத்தியெல்லாம்
கூட்டிகிட்டு வர வேண்டாம், நான் இனிமேல் அவரை பற்றி நினைக்கவே மாட்டேன், அவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கோவத்தில் பேசுகிறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு, கங்கா ஏன் கங்கா இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, நீங்கள் கோவத்தில் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே குமரன் பிரதர் கூட பேச முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் கங்கா இருந்துட்டு, ப்ளீஸ் விஜய் எனக்காக நீங்கள் போகவே கூடாது, அவராக வரட்டும், அவராக எப்போ வராரோ வரட்டும், வராமலும் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும், அதுக்கான தெம்பும் தைரியமும் எனக்கு இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அக்கா இப்படியெல்லாம் பேசாதுக்கா, அவர் உனக்காக தானே போதும் நிறுத்து காவேரி, இனிமேல் குமரன் மாமான்ற ஒரு பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை, அவர் எப்போ வராரோ அவராக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3வது நாள் வந்து டாக்டர் வந்து திரும்ப செக் பண்ணுறாங்க. இவங்க அதாவது நார்மல் ஆகிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரிக்குமே வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து அதாவது டேட் குறித்து வச்சுருப்பாங்க, அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருது. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே இங்கே நம்ம விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டிமா வந்துட்டு ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும், அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களும் ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கங்கா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. நம்ம எப்படியெல்லாம் வாழலாம்னு நினச்சோம், ஆனால் நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. மறுநாள் ஆகுது, இங்கே நம்ம விஜயும் காவேரியும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில் போனால் இங்கே கிருஷ்ணாவை பற்றி தப்பாக எங்கள் அன்பர்ஸ் வந்து பேசி வச்சுருப்பாங்க. இப்போது ஆஃபீஸில் ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சி இந்த கிருஷ்ணாவை இந்த ஆஃபீஸை விட்டே வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக அன்பர்ஸ் வந்து நிறையவே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயிக்கிட்ட நீங்கள் இப்படி குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஆட்டை போட்டுருங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் செலவுக்காக எடுத்துக்கோங்க, எனக்கு ₹1 கூட வேண்டாம், ஆனால் அந்த பணத்தை எடுத்தது அந்த கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லணும். அந்த கிருஷ்ணாவை இந்த ஆஃபீஸை விட்டு, இந்த கம்பெனியை விட்டு இந்த விஜயும் காவேரியும் துரத்தி அடிக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஏதாவது பிளானை சக்ஸஸாக பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பர்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கிட்ட சொல்கிறாங்க. எம்ப்ளாயுமே சரி நமக்கும் பணம் வருதே, எப்படியும் ஒரு 5 லட்சமாவது நம்ம ஆட்டியை போட்டுடலாம், இப்போது நிறைய கான்ட்ராக்ட் பிடிச்சி நிறைய வேலை போய்கிட்டுருக்கு, சீக்கிரமாகவே பொங்கலுக்குள்ளவே வீட்டெல்லாம் கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி ஐயாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஆட்டியை போட்டாலுமே அவங்களுக்கு கணக்கு இடிக்கும், கொஞ்சமாக கணக்கு இடிச்சிது அப்படின்னா கூட எப்படியாவது அந்த கிருஷ்ணாவை வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பணத்தை நம்ம கண்ணில் பார்க்கலாம். நமக்குமே கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லைலாம் அதிகமாக இருக்குது, அந்த கடனையுமே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயி வந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம கிருஷ்ணா வேலை பார்க்குற சைட்லேயே ஒரு அதாவது சிமெண்ட் மூட்டை, மணல் மூட்டை, ஜல்லி அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இறக்குறாங்க. இப்போது அதில் வந்து கொள்ளடிக்கிறாங்க. சிமெண்ட் மூட்டையில் ஒரு 50 மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க விற்று பணமாக மாற்றிக்கிறாங்க. ஓரளவுக்கு தான் பணம் வருது, எப்படியும் 2 லட்சத்துக்குள்ளே ஆட்டியை போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 2 லட்சம் அந்த எம்ப்ளாயி வந்து ஆட்டியை போட்டுடுறாங்க. இப்போது இங்கே கிருஷ்ணாலாம் வேலை பார்த்து முடிச்சுட்டு கணக்கு பார்க்குறப்போ இப்போது 50 மூட்டை சிமெண்ட் மூட்டை கம்மியாக இருக்கே, இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிருஷ்ணா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே எவ்வளோ மூட்டை வந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ 50 மூட்டை கம்மியாக வருது, ரொம்பவே சேட்டச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிருஷ்ணா பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இப்போது நம்ம விஜயுமே அந்த சைட்டுக்கு வராங்க. என்ன கிருஷ்ணா வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சார் 50 மூட்டை கம்மியாக இருக்குது, நாங்கள் இறக்கணும், வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு, சிமெண்ட் மூட்டை எல்லாமே காலி ஆயிடுச்சு, ஆனால் இறக்குனதுக்கு இன்றைக்கி எப்படியும் ஒரு 100 மூட்டையாவது மீந்திருக்கணும், அதில் 50 மூட்டை மட்டும்தான் மீந்திருக்கு, இன்னும் 50 மூட்டை எங்கன்னே தெரியல, காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்பர்ஸுமே கூட இருக்காங்க. என்னப்பா இது, என்ன வேலை பார்க்குறான் இவன், விஜய் நான் அப்போவே சொன்னேன் இவனை மாதிரி ஆட்களெல்லாம் இங்கே கம்பெனிக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறத நீ கேட்கவே இல்லை, இப்போ பார்த்தியா இப்போது 50 மூட்டையை விற்று பணமாக மாற்றிக்கிட்டு இவன் வேலையை காட்டுறான், இவன் இருக்கிற கஷ்டத்துக்கு 50 மூட்டையை சிமெண்ட் மூட்டையை விற்று இவன் பணம்
பணமாக்கிக்கிட்டான். அவங்க அம்மா கிட்ட அவங்க தங்கச்சி கிட்டன்னு கொடுத்து வச்சுட்டு வந்திருப்பான். இவன் சரியான ஃப்ராடுன்னு உனக்கே தெரியாதப்பா. அதான் காவேரியோட வீட்டவே எழுதி வாங்க வந்தவங்க தானே இவங்க. இவங்களோட புத்தி பின்ன எப்படி இருக்கும்? கொஞ்ச நாள்ல இந்த ஆஃபீஸாவே எழுதிக்கிட்டு ஓடி போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸ் வந்து ஏற்றி விடுறாங்க. இப்போது நல்லாவே நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் புரிஞ்சிருது. காவேரி வந்து எங்க கண்டிப்பாக கிருஷ்ணா தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே அன்பர்ஸ் இருந்துட்டு, விஜய் உன் பொண்டாட்டி சொல்கிறத கூட கேட்காதப்பா. அப்போது கிருஷ்ணா தப்பு பண்ணல அப்படின்னா என்ன சிமெண்ட் மூட்டை தானாக மறைஞ்சு போச்சா, மாயமாயிடுச்சா? சிமெண்ட் மூட்டைக்கு பேயா பிடிச்சிருக்கு? பேய் பிடிச்சிருந்தாலுமே அது எப்படி மறைஞ்சு போகும்? மண்ணுக்கு மண்ணாக போய் ஒட்டிக்கிச்சா என்ன? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்பர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம விஜய் இங்கே கிருஷ்ணாவை பார்க்குறாங்க. கிருஷ்ணா இருந்துட்டு, சார் சத்தியமாக இதிலேருந்து ஒரு மூட்டை கூட நான் எடுத்துகிட்டு போய் திருடி போய் விற்கவே இல்லை. ஏதோ ஒன்று நடந்திருக்கு சார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே யாருக்குமே தெரியாமல் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை நான் வச்சுருக்கேன், கேமரா இருக்குது, அதில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன நடந்தது, யாரெல்லாம் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸுக்கு படப்படங்குது. ஐயோ, இந்த விஜய் சரியான கிரிமினலாக தான் இருக்கான். கம்பெனி வச்சு நடத்துகிற எம்டிங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல், அதனால தான் ஏமாறாமல் உஷாராக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸு கை கால்லாம் நடுங்குது. போச்சு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸ் பயப்படுறாங்க. இதை நம்ம காவேரியுமே நோட் பண்ணுறாங்க. இந்த ஆள் தான் ஏதோ ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கறதுக்காக போகவும் அன்பர்ஸ் இருந்துட்டு, இங்கே பாருப்பா அதெல்லாம் எதுக்காக பார்த்துக்கிட்டு, அதான் தப்பு பண்ணுறவன் இந்த கண்ணு முன்னாடி நிற்கிறானே இந்த கிருஷ்ணா தான் ஏதோ ஒரு திருட்டு வேலையை பார்த்துருக்கான். நீ ஃபுட்டேஜ் எல்லாம் எதுக்காகப்பா பார்க்கணும்? அதான் உன் சித்தப்ப நான் சொல்கிறேன்ல. இங்கே காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுனால தான் எங்களுக்கு சந்தேகமாகவே இருக்குது, நாங்கள் ஃபுட்டேஜே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே அன்பர்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் அவங்க சைட்டில் மணல் அதாவது நம்ம சிமெண்ட் மூட்டை காணாமல் போனது, அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம காவேரியும் விஜயும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கிருஷ்ணாவுக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. இவங்க அன்பர்ஸ் மேலே கண்டிப்பாக நம்ம கிருஷ்ணா வந்து சந்தேகப்படவே இல்லை. எப்படி வந்து காணாமல் போச்சு அப்படின்றது தான் கிருஷ்ணாவுமே பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்துறாங்க. அங்கே இப்போது விஜய் இங்கே அன்பர்ஸுக்கிட்ட இப்போ என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள் சித்தப்பா, இனிமேல் நீங்கள் கம்பெனி சைடே வரக்கூடாது, நீங்கள் கம்பெனி பக்கம் வந்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்பெனியை விட்டு கழுத்தை பிடிச்சி இங்கே அன்பர்ஸை வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. இப்போது வீட்டில் தாத்தா பாட்டியும் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் கால் பண்ணுறாங்க. சீக்கிரமாக வாங்கப்பா, நாளைக்கு காலையில் உங்களுக்கு வளகாப்பு இருக்குது. நீங்கள் என்னடானா ரொம்பவே ஹாயாக உட்காண்ட்ருக்கீங்க, இங்கெல்லாம் ஒன்று ரெண்டு வேலையை எடுத்து செய்யக்கூடாதாப்பா, 5 மணி ஆகிப்போச்சு, நைட்டு ஃபுல்லாக வேலை இருக்கும், வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாட்டி உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள் சித்தப்பா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு. கம்பெனிக்குள்ளே மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயுமே உங்களை நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மிரட்டிட்டு போயிடுறாங்க. கிருஷ்ணா கிட்ட இங்கே அன்பர்ஸு ஓவராக பேசுகிறாங்க. என்னடா இப்போது ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்துட்டிங்களா, பார்த்துக்கிறேன்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க. கிருஷ்ணாவும் சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. இப்போது காவேரியும் விஜயும் வீட்டுக்கு போகவும் நம்ம தாத்தாவும் பாட்டியும், இங்கே பாருங்கள் நீங்கள் நல்லா தூங்கி போய் ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஆட்களை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவேரிக்குமே ரொம்பவே டயர்டாக இருக்குது, படுத்து தூங்க போகிறாங்க. நம்ம காவேரி காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே எழுந்திரிச்சு அதுக்கான வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. காவேரி விஜயும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கங்கா ரெடி ஆகாமல் ரூம்குள்ளேயே உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம யமுனா நிவுன்னு இவங்க எல்லாருமே கிளம்பி வராங்க. வந்ததுமே இங்கே காவேரியை பார்க்குறாங்க. என்னக்கா வளைகாப்புக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கியா? அக்கா சூப்பராக இருக்குக்கா இந்த சாரீ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி யமுனா, நீ கட்டிக்கிட்டு இருக்க சாரீ கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் கங்காக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா கேட்கவும், உள்ளதான் இருக்காங்க பாரு, நான் போய் பார்க்க கூட இல்லை, காலையிலேருந்து இங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்தாங்க, அவங்க என்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அக்காவை பார்க்கவே முடியல. சரி அக்காவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யமுனாவுமே இங்கே ரூம்குள்ளே போகவும் இங்கே நம்ம கங்கா வந்து பயங்கரமாக அழுதுட்டுக்கு உட்காண்ட்ருக்காங்க. உடனே நம்ம யமுனா பதட்டமாக போயிட்டு, என்னக்கா எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அக்காவோட இன்னைக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன், இன்னைக்கு நீ சந்தோஷமாக ஜாலியாக இருக்க வேண்டாமா? எனக்கு தெரியுதுடி, அவளோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. என் கூட குமரன் மாமாவும் இல்லை,
அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடி. எல்லாரும் என் கூட இருக்காங்க. ஆனால் ஏதோ தனிக்காட்டில் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே பாருக்கா, எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடி குமரன் மாமா ஃபோன் கூட பேசுறது இல்லை. எங்களை பற்றின நினப்பு கூட அவங்களுக்கு இருக்குதா என்னன்னு கூட தெரியலக்கா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே பாருக்கா, உன் கூட பேசாமல் இருக்கிறது எதுக்கு தெரியுமா? மாமா சர்ப்ரைஸாக வந்து உன்கிட்ட நிற்க போகிறாரு, உன்னை சந்தோஷப்படுத்த போகிறாருக்கா. நீ கண்டதே நினச்சி கவலைப்படாத. நீ ரெடி ஆகலையா? வாக்கா, நீ குளிச்சு முடிச்சிட்டல? குளிச்சுட்டு இப்போ தான் குளித்தேன். சரி, அழகாக உனக்கு பிடிச்ச ஒரு சாரீ எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேணாண்டி, எந்த சாரியே போதும், சிம்பிளாகவே இருக்கட்டும்டி, எனக்கு ரெடி ஆகிற மூடே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, காவேரி அக்காவோட ஃபங்க்ஷன் நடக்க போகுது, எல்லா ரிலேஷனுமே வருவாங்க. அந்த இடத்துல நீ இந்த புடவையோடு தான் நிற்க போறியா? இது நல்லாவே இல்லை. நீ புடவை கட்டிக்கிற அதே மாதிரி காவேரி அக்காவை ரெடி பண்ணுறதுக்காக மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம அங்கே போகிறோம், அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப்பை போட்டுக்கிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். மறுநாள் காலையிலே குமரன் மாமா வந்து முன்னாடி நிற்பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா வந்து ஒரு ஆறுதலுக்காக தான் இங்கே நம்ம கங்கா கிட்ட சொல்கிறாங்க. கங்காவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பிள்ளை மாதிரியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யமுனா, நீ சொல்கிறது நடக்குமா? அப்போது நாளைக்கு வந்துருவாரா குமரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரியே கேட்குறாங்க. இப்போது யமுனா இருந்துட்டு, கண்டிப்பாக்கா, திடீர்னு வந்து உன் முன்னாடி நிற்க போகிறாரு, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா வந்து சொல்கிறாங்க. நம்ம கங்காவுமே ரொம்பவே சந்தோஷமாக ஃபங்க்ஷனுக்காக ரெடியாகி கிளம்பி கீழே வராங்க. இப்போது ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அன்பர் இது முத்துமலரும் சிந்துவும் அவுட் ஹவுஸ்லேருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வராங்க. இங்கே முத்துமலரும் சிந்துவும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதை பார்த்த பாட்டி, எங்கே அங்கே பார்த்தீங்களா, டிஃபன் பாக்ஸோடு வராங்க, ஏதோ சமைச்சு தான் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாட்டிமாவும் ராதாவும் என்ன என்ன முத்துமலர், என்ன சமைச்சு கொண்டு வர? ஏதோ டிஃபன் ரொம்ப இருக்கும் போல். ஆமாங்கம்மா, அதான் காவேரிக்கு வளைகாப்பு பண்ணுறாங்கல்ல, வளைகாப்பு செஞ்சால் அம்மா வீட்டிலேருந்து 5 வகையான சாப்பாடு செஞ்சு கொண்டு வருவாங்கல்ல, அதான் காவேரிக்கு பிடிச்ச மாதிரி 5 வகையான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அன்பரசு இருந்துட்டு சாரதாவை பார்த்து, அட பெத்த அம்மாவே எதுவுமே செஞ்சு கொண்டு வரல, 2வது அம்மா எல்லாமே செஞ்சு கொண்டு வராங்க, இதெல்லாம் எங்கள் படத்தில் தான் நடக்கும், இப்போது நேர்லேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், ஏம்மா சாரதா, உன்னால் ஒரு 2 வகையான 3 வகையான சாப்பாடு கூட உன்னால் சமைச்சு கொண்டு வர முடியாதா? பெத்த பிள்ளைக்கு இதை கூட செய்ய முடியாதா உன்னால்? ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்கவும், இங்கே சாரதாவோட முகமே மாறி போகுது. ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது அவங்களுக்கு. நம்ம காவேரி முறைக்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சித்தப்பா, உங்களை யாராவது ஏதாவது பேச சொன்னோமா, சைலண்ட்டாக இருந்தீங்க, வந்தீங்க, சாப்பிட்டீங்க, போனீங்கன்ற மாதிரி இருங்க, தேவையில்லாமல் மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து திட்டுறாங்க. அப்பாப்பா, உன் பொண்டாட்டி குடும்பத்தை நான் எதுவுமே சொல்லிடக்கூடாதே, ஏன் உன் பொண்டாட்டிக்கு அவங்க அம்மா தானே, அவங்க சமைச்சு கொண்டு வரதில் என்ன தப்பு இருக்குது, அவங்களும் இதே வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்லவும், அப்பாப்பா இத்தனை நாளாக ஓசி சோறு சாப்பிட்டாங்க, இனிமேலும் எல்லாத்தையுமே ஓசிலே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். சித்தப்பா போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான், நீங்களே ஓசி சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே கோவத்தில் சொல்லிடுறாங்க. நம்ம அன்பரசுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம சாரதா இருந்துட்டு, அதான் தம்பி, நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் விடலை, என்னதான் இருந்தாலும் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா அது ஒரு கெட்ட பேர் தானே, நான் எங்கள் வீட்டுக்கே நாளைக்கு கிளம்பி போயிடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம குமரன் சட்டான்னு வந்து முன்னாடி நிற்கவும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரனை யாருமே கவனிக்கல. இப்போது யமுனா குமரனை பார்க்குறாங்க, கண்ணை மூடி மூடி திறந்து பார்க்குறாங்க. என்ன இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கங்கா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அக்கா மாசமாக இருக்குது, இல்லை அம்மாவை கிள்ளுவோம், இல்லை அம்மா கூட வேணாம் பாட்டியை திருகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவை, அதாவது நம்ம யமுனாவோட பாட்டியை பிடிச்சி நல்லா நறுக்குன்னு கிள்ளிடுறாங்க. பாட்டிமா ஆன்னு கத்துறாங்க. ஏ யமுனா, என்னடி எதுக்காகடி இப்படி கிள்ளுற, வலிக்குதுடி, வயசானவனா, கொஞ்சமாவது பார்த்து கிள்ள வேண்டாமா, அம்மா எதுக்கடி கிள்ளனே அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி அங்கே பாருங்க,
குமரன் மாமா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே குமரனோட பேரை கேட்டதுமே இங்கே கங்கா அப்படியே பயங்கர சந்தோஷமாக பொண்ணாதியாக அங்கே திரும்பி பார்க்கவும் குமரன் வந்து பேகும் கைமா நிற்கிறாங்க. குமரனை பார்த்ததுமே இங்கே நம்ம கங்காவுக்கு பயங்கர ஹாப்பி. எல்லாருக்குமே அதிர்ச்சி. யாருக்குமே சொல்லாமல் குமரன் சடான்னு வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கங்கா ஓடி போயிட்டு குமரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏங்க என்னங்க உங்களுக்கு எங்கள் ஞாபகம் இல்லவே இல்லைல்ல, ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா, அப்படி உங்களை பணம் சம்பாதிக்க சொல்லி யாருமே சொல்லலைங்க, கட்டாயப்படுத்தலையே, எதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணல, எங்கள் எல்லாருமே மறந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்ற ஞாபகம் கூட உங்களுக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா பயங்கரமாக அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே போயிடுறாங்க. இங்கே குமரன் எடுத்துட்டு சாரி கங்கா, இந்த மாதிரி டைமில் உன்னை தனியாக விட்டுட்டு போனது என்னுடைய தப்பு தான், இருந்தாலும் பாப்பா பிறக்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டிலாக இருக்க வேண்டாமா, அதனால தான் எப்படியும் இன்னும் 3 மாதம் இருக்குது, நான் என்னால் உங்களை ஃபோனில் ரீச் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் நேர்லேயே வந்தேன், ஆனால் இன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் ஆட்டுங்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, காவேரிக்கு 7வது மாதம் வளகாப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி சரி, நானும் கிளம்பணும் கங்கா, காலையிலே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க வந்ததும் வராதுமா கிளம்புறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நீங்கள் பணமே சம்பாதிக்க வேண்டாம், இனிமேல் நீங்கள் இருந்து போகவே கூடாது, உங்களை நான் போகவும் விட மாட்டேன், நீங்கள் என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம காவேரியும் விஜயும் வராங்க. காவேரி இருந்துட்டு, என்ன மாமா ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணால் உங்களை ரீச்மே பண்ண முடியறதில்ல, அவ்வளோ பிஸி ஆகிட்டிங்கல்ல, அப்போது எங்கள் எல்லாரையுமே நீங்கள் மறந்துட்டீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா, என்னால் ரீச் பண்ண முடியல, என் ஃபோனு தொலைஞ்சு போச்சு, நம்பருமே யார் நம்பருமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை, அதான் சாரிம்மா. சரி, உனக்கு இன்றைக்கி வளகாப்பு போல், தெரிஞ்சிருந்தா ஏதாவது உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கவாம்மா அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மாம்மா வளகாப்புன்னா தான் நீங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு வருவீங்களா, மலேசியாவுக்கு போயிருக்கீங்க, எங்களுக்காக நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் காவேரி, எக்கச்சக்கமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, குமரன் உங்களை பார்க்காம கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு கூட போயிட்டாங்க, மூச்சு திணறல் அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 3 நாள் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க உங்களை பார்க்காம ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு ரொம்பவே கவலையில் இருந்தாங்க. எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நாளைக்கு நானே உங்களை தேடி வந்திருப்பேன், ஏன்னா அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம குமரனுமே சரி இனிமேல் நான் கங்காவை கஷ்டப்படவே விட மாட்டேன், அவள் நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே இத்தனை நாளாக போயிட்டு நான் மலேசியாவில் உழைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் சொல்கிறாங்க. நம்ம கங்காவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாதுங்க, எப்போவுமே நீங்கள் என் கூடவே இருக்கணும் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம குமரன் வந்ததுமே நம்ம கங்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் தன்னோட கணவன் வந்து கூடவே இருக்கணுன்றது எல்லா பொண்ணுங்களோட ஆசை. இப்போது நம்ம கங்கா சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.